ஹலோ ஹாய் வெல்கம் டு அனிபா மேக்கப். ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்கின் கேர் வீடியோ. கொரியனோட டீ ட்ரே மாஸ்க் வாங்கி அதை என் ஃபேஸில் போட்டு அது எப்படி இருக்குன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வெல்கம் பேக் டு அனிபா மேக்கப். ஃபேஸ் மாஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை இந்த பயோட்டிக் கிளென்சரால் கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கிளென்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் மாஸ்க்கை போடும்போது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து என்னோடய பியூட்டி சலூனில் இருந்து தான் பண்ணுறேன். இதுக்காக லைட்டிங் எதுவுமே செட் பண்ணலை. ஜஸ்ட் வீடியோ ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கிடைச்ச டைமில் வந்து இந்த மாஸ்க்கை போட்டேன். ஸோ அதே வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடலாமேன்னு தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக வீடியோ போடலை, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோடய யூடியூப் சேனல் வந்து நான் 2016 ஸ்டார்ட் பண்ணேன். 2 இயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கான்சிஸ்டன்சியாக தான் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். 2 இயர்ஸுக்கு அப்புறமா வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ ஒரு மோட்டிவேஷனே இருக்காது வீடியோ போடுறதுக்கு. ஸோ அப்படியே விட்டு கோவிட் வந்துடுச்சு. அப்புறமா ஒர்க், ஃபேமிலி, பிரைடல்ஸ் அப்படின்னு சொல்லி டைம் போயிட்டே இருந்துச்சு. தென் நான் வந்து என்னோடய பியூட்டி சலூன் ஓப்பன் பண்ணேன். அதில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். பட் அந்த 2024 வந்து நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணினேன் நான் வீடியோ போடாமல் விட்டதை. ஸோ 2025 ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. லாங் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமேன்னு தான் ஒரு ஷார்ட் போட்டேன். ஸோ அந்த ஷார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே எனக்கு 34K வந்துச்சு. அது மறுபடியும் என்னை பூஸ்டப் பண்ணி விட்டுடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தள்ளி போடாதீங்க, அன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க. என்னோடய ஸ்கின் கேர் ருட்டீன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 0 ஸ்கின் கேரில். எதுவும் க்ளோஸாக இருக்கிறவங்களோட ஃபங்க்ஷன் வருதுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் பண்ணிகிட்ருப்பேன், இல்லைன்னா அதுவே பண்ணவே மாட்டேன். பட் டெய்லி மாய்ஸ்சரைசர் எல்லாம் என்னோடய ஸ்கின்னுக்கு நான் எப்போயுமே போடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய மாஸ்க்குகளெல்லாம் வந்திருக்கு. அதுவும் இந்த கொரியன் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது. பட் இந்த மாஸ்க்கை வந்து நான் எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன்னா, என்னோடய ஏஜ் வந்து இப்போ 40. ஸோ வயசாக நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற கொலாஜன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் எந்த ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீமோ சிரமோ எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை ட்ரை பண்ணலான்னு தான். ஸோ இந்த மாஸ்க் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த மாஸ்க் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்குறாங்க ஈஸியாக மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த மாஸ்கில் அப்படி என்ன தான் இருக்குது, எதுக்காக இது எவ்வளவு ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து கொலாஜன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொலாஜன் என்ன பண்ணுன்னா எங்களோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். எங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஃபர்மாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல டீப் ஹைட்ரேஷன் இருக்குது. எங்களோட ஸ்கின்னை வந்து எப்பயுமே நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நல்லா குளுன்னு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின்னில் வந்து ஃப்ளேக்கினஸ் இல்லாமல், ட்ரையாக இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதில் வந்து பிரைட்னிங் எஃபெக்டும் இருக்கிறதுனால எங்களோட ஸ்கின் வந்து ஏஜ்டான ஸ்கின்னாக காமிக்காமல் கொஞ்சம் யூத்ஃபுல்லான ஸ்கின்னாக க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா நம்மளோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா வயசு போக போக அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வரும். அது வந்து வயசாகிறதுனால மட்டும் வரும்னு கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி குடிக்காமல் உங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணாமல் எதுவுமே போடாமல் விட்டிங்கன்னா கூட அந்த லைன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாஸ்க் வந்து எல்லா விதமான ஸ்கின் டைப்ஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தானே, ட்ரை ஸ்கின்னாக இருந்தானே, ஏஜ் ஸ்கின்னாக இருந்தானே, காம்பினேஷன் ஸ்கின், எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணலாம். பேசிக்லி இது ஒரு டைட்னிங் மாஸ்க். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஐப்ரோஸ், கண்டிப்பாக கண்ணடி, அப்புறமா உங்களோட ஹேர் லைன்ஸ் அதில் எல்லாம் போடாமல் மற்ற இடத்துல போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஸ்கின் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக, அதாவது வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் எல்லாம் இந்த மாதிரியான மாஸ்க்கை ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இது டைட்னிங் மாஸ்க்ன்றதுனால அதை உரிச்சு எடுக்கும்போது ஸ்கின் வந்து பிரேக் ஆகிறதுக்கோ இல்லைனா பிம்பிள்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான மாஸ்க்கை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ என்னோட பாஸ்ட் இயரில் நான் என்னெல்லாம் பண்ணினேன்னதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோவை எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மாஸ்க்கை வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்கு விடணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ட்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஐப்ரோஸ் இல்லைனா ஹேர் லைனில் அதில் எல்லாம் போட்டுறாதீங்க. பிகாஸ் நான் வந்து என்னோட ஹேர் லைனில் படுற மாதிரி போட்டுட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் வலிச்சது தான். எல்லா இடம் இல்லை, ஹேர் இருக்கிற இடம். அது ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறமா மறுபடியும் நல்ல நார்மல் வார்ம் வாட்டரால் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணினேன்.
ஸோ என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணினதுக்கப்புறமா நார்மல் ஒரு ஃபேஸ் டிஷ்யூவால் அந்த வாட்டர் எல்லாத்தையும் வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். என்னோடய ஃபேஸில் வந்து இமீடியட்லி ஒரு பிரைட்னிங் ஒரு ஷைனிங் நல்லாவே தெரிஞ்சுது. இந்த மாஸ்க்கை நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லைனா வந்து நீங்கள் பிரைடல்னா கூட இந்த மாஸ்க்கை போட்டுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டுக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ க்ளோவாக இருக்குது. எனக்கு இந்த மாஸ்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனிப்பா மேக்கப். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.